அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனல்ல யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரிலேட்டடான ரெக்ரூட்மெண்ட்டும் அதற்கான பயிற்சி வகுப்புகள் பத்திய பதிவும் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல ஐடிபிபி இந்தோ திபெத் பார்டர் போலீஸ்ல இருந்து டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற போஸ்டுக்கு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. சோ நீங்க இந்த செலக்ஷனுக்கு கண்டிப்பா எலிஜிபிள் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த செலக்ஷனுக்கு விண்ணப்பிக்க தவற வேண்டாம். இந்த செலக்ஷனுக்கான A to Z டீடைல் கிளியரா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த செலக்ஷனை கண்டக்ட் பண்றவங்க ஐடிபிபி இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் தான் பார்த்தா இந்த செலக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க. சோ நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் ட்ரேட்ல டெலிகம்யூனிகேஷன் பதவிக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. சோ நீங்க இதற்கு ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல கரண்ட் அப்ளிகேஷன் ஓபன்ல தான் இருக்கு. 15 நவம்பர் 2024 இருந்து 14 டிசம்பர் 2024 பார்த்தா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை நீங்க itpp.recruitment.nic என்ற வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். சோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா வேகன்சிஸ் லாட். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வேகன்சிஸ் மென்னுக்கு உமனுக்கு தனித்தனியாவே கொடுத்துட்டாங்க. சோ இதுல நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிரேட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா மென்னுக்கு 78 இருக்கு, உமனுக்கு 14 இருக்கு. இதே நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா மென்னுக்கு 325 இருக்கு, உமன்ஸ்க்கு 58 காலி பணியிடங்கள் இருக்கு. இதே நீங்க கான்ஸ்டபிள் கிரேட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா மென்னுக்கு 44 இருக்கு, உமன்ஸ்க்கு பார்த்தா 7 வேகன்சி கொடுத்திருக்காங்க ஓவராலா. சோ ஒரு 550க்கு மேலேயே பார்த்தோம்னா வேகன்சிஸ் வந்திருக்கு. இந்த வெப்சைட் தான் recruitment.itpp.nic என்ற வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்ததா பார்த்தா உங்களுக்கான பே லெவல். பே லெவலை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு 35,000 இருந்து 1,02,000 வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கான பே லெவல் இருக்கு. இதே நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னா 25,000 இருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் இருக்கு. கான்ஸ்டபிளுக்கு 21,700 இருந்து 69,000 வரைக்குமான பே லெவல் கொடுக்குறாங்க. சோ நல்ல ஒரு பே லெவல். அதை தவிர்த்து நிறைய எக்ஸஸ் அலவன்சஸ் நிறைய இருக்கு. சோ இதுல வந்து பார்த்தோம்னா மெயினான விஷயமே எலிஜிபிலிட்டி தான். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த காலத்தை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 25 கொடுக்குறாங்க அன்ரிசர்வ்டுக்கு. இதுல குறைந்தபட்ச வயது சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா 20 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னா 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எக்ஸஸா ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்தா இந்த பதவி சப் இன்ஸ்பெக்டருக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் 28 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். SC ST கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்ததா பார்த்தா கான்ஸ்டபிள். இந்த கான்ஸ்டபிள் கிரேட பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதிகபட்சம் 23 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட் 26 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். SC ST கேண்டிடேட் 28 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தோம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன். எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஐடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அடுத்ததா பிஇல ஆர் இசிஇ ஆர் சிஎஸ்சி இந்த டிபார்ட்மெண்ட் பிஇல எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இதற்கு அப்ளை பண்ணலாம். சோ அடுத்ததா பார்த்தா ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் குரூப்ல ஓவராலா 45% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். சோ அடுத்ததா பார்த்தா கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க கேட்டிருக்கிறது 10th குவாலிஃபிகேஷன் தான். சோ 10th முடிச்சிருக்கணும். எக்ஸஸா அவங்க கேட்கறது டிப்ளமோ பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஐடிஐ பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டிப்ளமோல எனி டிப்ளமோ அப்படின்றது வராது. மேக்சிமம் பார்த்தா சிஎஸ்சி ஆர் ஐடி, அடுத்தது பார்த்தா இசிஇ ட்ரிபிள் இ இந்த மாதிரியானது பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் வரும் கான்ஸ்டபிளுக்கு. சோ இவ்வளவுதான் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் காலம். சோ இதுல நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட செலக்ஷனுக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம். சோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் தான். பிசிக்கலை முடிச்சவங்க வந்து பார்த்தா அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வுக்கு போவீங்க ரிட்டனுக்கு. சோ செகண்ட் பேஸ் ரிட்டன்ல கிளியர் பண்றீங்க அப்படின்னா தேர்ட் பேஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். சோ இதுல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன்ல எடுத்த மார்க்கின் படி ஃபைனல் மெரிட் வந்துருவீங்க. சோ இவ்வளவுதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். சோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது பிசிக்கல் டெஸ்ட்ல
பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறாங்க அப்படின்றத பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் கேட்டகரிக்குமே அவங்க செட் பண்ணிருக்கிற ஹைட் வந்து பார்த்தோம்னா மென்னுக்கு 170, உமனுக்கு 157. செஸ்ட் வந்து மினிமம் 80 to 85 சென்டிமீட்டர் இருக்கணும். இவ்வளவுதான் அவங்க கொடுத்திருக்க ஹைட் லிமிட் வந்து. சோ நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட் இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த செலக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இவ்வளவுதான். அவங்க அடுத்ததா செகண்ட் பேஸ் போவீங்க. செகண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன். சோ ரிட்டன்ல நல்ல மார்க் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல்ல ஈஸியா வந்துடலாம். சோ ரிட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேஷன் லெவல்ல கேட்கறாங்க அப்படின்னா டோட்டலா 100 மார்க் இருக்கு. சோ அடுத்து பேப்பர் 2 ஒன்னு வைக்கிறாங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கு மொத்தமா 2 பேப்பர்ஸை கிளியர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க் கொஸ்டின் இருக்கு. செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க் கொஸ்டின் இருக்கு. ரெண்டுலயும் மார்க் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் வர போகுது. அவ்வளவுதான். அதே நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரே பேஸ் தான். இந்த சிங்கிள் பேஸ் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரல் இங்கிலீஷ்ல 20 மார்க் வருது, ஜெனரல் அவேர்னஸ்ல 15 மார்க் வருது, ரீசனிங்ல 15 மார்க் வருது, பிசிக்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா 15 மார்க் வருது, அடுத்தது கெமிஸ்ட்ரியில 10 மார்க், மேக்ஸ்ல 20 மார்க். ஸோ டோட்டல் உங்களுக்கு 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ கரெக்டா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட போறீங்க. அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்ல 20 மார்க், அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஜிகேல 25 மார்க், உங்களுக்கு ரீசனிங்ல பார்த்தோம்னா 25 மார்க், மேத்தமெட்டிக்ஸ்ல 30 மார்க்ஸ். டோட்டலா 100 மார்க்ஸ் கேட்கறாங்க. ஸோ நல்லா படிச்சா போதும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுல கிளியர் பண்ணவங்க ஃபைனல் மெரிட் அதாவது லிஸ்ட் அடுத்த லிஸ்ட் வர போறீங்க. அதுல டாக்குமெண்ட் மெடிக்கலை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் மெரிட். இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ எலிஜிபிள் இருக்க கேண்டிடேட் படிக்க தவற வேண்டாம். படிக்க தவற மட்டும் இல்லாம அப்ளிகேஷனை கிளியரா அப்ளை பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போறதோ உங்களோட லட்சிய கனவு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.